அனைவருக்கும் வணக்கம். ரத்தம் நம்ம உயிர் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ரத்தம் நம்ம உயிர் சேனல் மூலமாக ஒரு கிளினிக்கல் லெபார்டரியில் என்ன பண்ணுவாங்க, என்னென்ன டெஸ்ட் பண்ணுவாங்க, இந்த டெஸ்ட் எதுக்கு பண்றாங்க அப்படிங்கறத நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த வரிசையில இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆன்டிகோயாகுலன்ஸ் என்கிற ஒரு சப்ஸ்டன்ஸை பத்தி பார்க்க போகிறோம். இந்த ஆன்டிகோயாகுலண்ட்டை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்ப ஆன்டிகோயாகுலண்ட் அப்படிங்கும் போது நம்ம பிளட்டை உறைய விடாமல் பாதுகாக்கக்கூடிய ஒரு காரணி தான் இந்த ஆன்டிகோயாகுலன்ஸ். இப்ப பிளட் சர்க்குலேஷன்ல நமக்கு போயிட்டு இருக்குது. சர்க்குலேஷன்ல லிக்விட் ஸ்டேட்டஸ்ல இருக்கணும்னா பிளட் உறையக்கூடாது. இந்த பிளட்டை உறையாமல் பாதுகாக்கிறதுக்கு காட் நேச்சுரலா பிரசன்ட் பண்ணி இருக்கிற ஒரு ஆன்டிகோயாகுலண்ட் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹெப்பாரின் அப்படிங்கிற ஆன்டிகோயாகுலண்ட். இப்போ இந்த ஆன்டிகோயாகுலண்ட் எங்கும்போது நிறைய டைப் ஆஃப் ஆன்டிகோயாகுலன்ஸ் காணப்படுது. இப்போ நேச்சுரலான ஆன்டிகோயாகுலண்ட் இருக்குது, ஆர்டிபிஷியலா வெளியேந்து தயாரிக்கக்கூடிய ஆன்டிகோயாகுலன்ஸும் காணப்படுது. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பாக்குறோம் அப்படின்னா, நேச்சுரலா இருக்கக்கூடிய ஆன்டிகோயாகுலண்ட் இந்த ஹெப்பாரின் என்கிற இந்த ஆன்டிகோயாகுலண்ட பத்தி தான் பார்க்க போறோம். இந்த ஹெப்பாரின் என்கிற ஆன்டிகோயாகுலண்ட் இருப்பதனால தான் நம்ம பிளட் சர்க்குலேஷன்ல கிளாட் ஆகாம அப்படியே ஓடிட்டே இருக்குது. அதுக்கு இந்த ஹெப்பாரின் ஆன்டிகோயாகுலண்ட் தான் நமக்கு ஹெல்ப் பண்ணுது. இப்ப பொதுவா இந்த ஹெப்பாரின் என்கிற ஆன்டிகோயாகுலண்ட் எங்கிருந்து ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, மாஸ்ட் செல்ல இருந்து ப்ரொடியூஸ் ஆகுது. திரும்ப பாத்தீங்கன்னா பேசோஃபில் என்கிற வெள்ளை அணுவும் இந்த ஹெப்பாரின் என்கிற ஆன்டிகோயாகுலண்ட ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த மாஸ்ட் செல் இது எங்க இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இது நம்ம பாடியில இருக்கக்கூடிய லங்ஸ், லிவர் என்கிற ஆர்கன்ல இருந்து அதிகமான மாஸ்ட் செல் செக்ரீஷன் நடக்குது. இதுல இருந்து ப்ரொடியூஸ் ஆகி நம்ம பிளட் சர்க்குலேஷனுக்கு லிக்விட் ஸ்டேட்டஸ்ல இருப்பதற்கு இந்த ஹெப்பாரின் நமக்கு ஹெல்ப் பண்ணுது. திரும்ப இந்த ஹெப்பாரின் பாத்தீங்கன்னா இது நேச்சுரலா நமக்கு பிளட்ல நம்ம ஆர்கன் ப்ரொடியூஸ் பண்ணி நம்ம பிளட் சர்க்குலேஷனுக்கு ஹெல்ப் பண்ற ஹெப்பாரின். திரும்ப ஆர்டிபிஷியலா இப்ப நம்ம வெளியே பிளட்டை எடுத்ததுக்கு அப்புறமாகவும் சில டெஸ்ட் எல்லாம் பண்றதுக்கு ஹெப்பாரின் என்கிற ஆன்டிகோயாகுலண்ட் நமக்கு யூஸ் ஆகுது. அப்ப ஆர்டிபிஷியலாகவும் இந்த ஹெப்பாரின் என்கிற ஆன்டிகோயாகுலண்ட ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது இருக்கு. இந்த ஆர்டிபிஷியலா இந்த ஹெப்பாரின் என்கிற ஆன்டிகோயாகுலண்ட அனிமலோட லிவர் மற்றும் அதர் ஆர்கன்ஸ் பயன்படுத்தி இந்த ஆர்டிபிஷியலா ஹெப்பாரின் என்கிற ஆன்டிகோயாகுலண்ட ப்ரிப்பேர் பண்றதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. திரும்ப பார்த்தோம்னா இந்த ஹெப்பாரின் என்கிற ஆன்டிகோயாகுலண்ட் என்னென்ன வழிகள்ல நமக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ரெண்டு வேயில நமக்கு இந்த ஹெப்பாரின் என்கிற ஆன்டிகோயாகுலண்ட் யூஸ் ஆகுது. ஒன்னு கிளினிக்கல் வேயில, இன்னொன்னு பாத்தீங்கன்னா லெபார்டரி வேயில நமக்கு யூஸ் ஆகுது. இப்ப இந்த கிளினிக்கல் வேயில எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப ஒரு சர்ஜரி பண்றாங்க அப்படின்னா இந்த பிளட் கிளாட் ஆகாம ரொம்ப ஒரு கிளாட்டிங் அந்த சர்ஜரி டைம் வரைக்கும் டிலே ஆகணும். இப்ப கிளாட் ஆயிடக்கூடாது. கிளாட் ஆகாம டிலே பண்றதுக்கும் இந்த ஹெப்பாரின் என்கிற இந்த ஆன்டிகோயாகுலண்ட இன்ஜெக்ஷன் மூலமாகவும் கொடுக்கறாங்க. திரும்ப பாத்தீங்கன்னா இந்த டயாலிசிஸ் பண்ணும்போது இந்த ஆர்டிபிஷியல் கிட்னிக்கும் இந்த பிளட் கிளாட் ஆகக்கூடாது என்கிறதுக்காக இந்த ஹெப்பாரின் என்கிற இந்த ஆன்டிகோயாகுலண்ட யூஸ் பண்றாங்க. திரும்ப பார்த்தோம்னா நமக்கு இந்த ஆன்டிகோயாகுலண்ட் என்கிற இந்த ஹெப்பாரின் என்கிற ஆன்டிகோயாகுலண்ட் பார்த்தோம்னா பிளட்டை எடுத்துட்டு சில பேஷண்ட்ஸுக்கு பிளட் அடைக்கிறதுக்காக ஒரு டோனார்ட் பிளட்டை எடுப்பாங்க. இப்படி இந்த டோனார்ட் பிளட்டை எடுத்து அதை கிளாட் ஆகாம நம்ம ஒரு பேக்ல ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அந்த பிளட்டை டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கும் இந்த ஹெப்பாரின் என்கிற ஆன்டிகோயாகுலண்ட தான் யூஸ் பண்ணுவாங்க. திரும்ப பாத்தீங்கன்னா கார்டியாக் சர்ஜரியில இந்த பிளட் கிளாட் ஆகாம இருக்கிறதுக்கும் இந்த ஹெப்பாரின் என்கிற ஆன்டிகோயாகுலண்ட யூஸ் பண்ணுவாங்க. திரும்ப பாத்தீங்கன்னா எப்படி இது லெபார்டரி வேயில யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, லெபார்டரி வேயில யூஸ் ஆகணும்னா இந்த ஹெப்பாரின் என்கிற ஆன்டிகோயாகுலண்ட் நம்ம கமர்ஷியலா வாங்க வேண்டியது. இது மோர் எக்ஸ்பென்சிவ் ப்ராடக்ட் ஆகவே இந்த ஹெப்பாரின் என்கிற ப்ராடக்ட் காணப்படுது.
இது வந்து பார்த்தோம்னா இப்போ பிளட்டை பல பரிசோதனைகளுக்கு பிளட்டை எடுத்துட்டு அதில் வந்து இந்த ஹெப்பாரின் என்கிற ஆன்டிகோகுலண்ட்டை ஆட் பண்ணும்போது இந்த பிளட்டு வந்து கிளாட் ஆகாமல் பாதுகாக்கப்படுகிறது. இப்போ இந்த ஹெப்பாரின் என்கிற ஆன்டிகோகுலண்ட்டை பார்த்தோம்னா இது ஒரு 8 மணி நேரம் முதல் 12 மணி நேரம் வரைக்கும் இந்த பிளட்டை வந்து கிளாட் பண்ண விடாம டிலே பண்றதுக்கு மிகவும் ஹெல்ப்ஃபுல் பண்ற யாரு ஆன்டிகோகுலண்ட் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஹெப்பாரின் என்கிற ஆன்டிகோகுலண்ட். அடுத்ததா பார்த்தோம்னா அதுக்கப்புறமா இடிடிஏ, ஆக்சிலேட் ஆன்டிகோகுலண்ட், திரும்ப வந்து ட்ரை சோடியம் சிட்ரேட் ஆன்டிகோகுலண்ட், இப்படிப்பட்ட அநேக ஆன்டிகோகுலண்ட்ஸ். இந்த ஆன்டிகோகுலண்ட்ஸ் என்னென்ன வேலை யூஸ் ஆகுது அப்படிங்கிறதை நம்ம இதுல பார்க்க போறோம். ரெண்டாவதா குவாமரின் டெரிவேட்டிவ்ஸ். வாஃபரின் அண்ட் டைகாமரல் ஆர் த டெரிவேட்டிவ் ஆஃப் குவாமரின். அதாவது வாஃபரின் அண்ட் டைகாமரல் என்கிற இந்த ஆன்டிகோகுலண்ட் குவாமரின் என்கிற ஒரு சப்ஸ்டன்ஸ்லேருந்து டெரிவேட் ஆகக்கூடிய ஒரு இதாகவே காணப்படுகிறது. இதில் வந்து மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் இது என்ன ஆக்ட் பண்ணுது அப்படின்னா இந்த விட்டமின் கே என்கிற இரத்தத்தை உறைய வைக்கக்கூடிய இந்த விட்டமினை தடை பண்ணுறது தான் இதோட ஆக்ஷனாக காணப்படுது. என்ன யூஸ் அப்படின்னா டைகமரால் அண்ட் வாஃபரின் ஆர் த காமன்லி யூஸ்டு ஓரல் ஆன்டிகோகுலண்ட்ஸ். அதாவது உடம்புக்குள்ளே கொடுக்கக்கூடிய ஆன்டிகோகுலண்ட்டாகவும் இது காணப்படுது. எதுக்காக அப்படின்னா மயோகார்டியல் இன்ஃப்ராக்ஷன், ஸ்ட்ரோக்கு, த்ரோம்போசிஸ், அதாவது இந்த சர்க்குலேஷனில் பிளட் கிளாட் ஆகி அடைக்கிறதுனால ஏற்படக்கூடிய நெஞ்சு வலி, திரும்ப ஸ்ட்ரோக்கு, திரும்ப வந்து த்ரோம்போசிஸ், இந்த பிளட் கொயாகுலேஷன் ஆகிறதுனால ஏற்படக்கூடிய த்ரோம்போசிஸ், இப்படிப்பட்ட காரணங்களுக்கு இந்த வார்ஃபரின் என்கிற இன்ஜெக்ஷன் ஆன்டிகோகுலண்ட் இன்ஜெக்ஷனாகவும் கொடுக்கப்படுகிறது. இதுதான் வந்து இது யூஸாக காணப்படுது. மூணாவதாக பார்த்தோம் அப்படின்னா இடிடிஏ. இதை வந்து எத்திலின் டயமின் டெட்ரா அசிடிக் ஆசிட் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்துட்டு ஸ்ட்ராங் ஆன்டிகோகுலண்ட். இது வந்து 2 ஃபார்மில் இருக்கும். ஒன்று வந்து K2 EDTA அண்ட் K3 EDTA. இதைத்தான் வந்து டை பொட்டாசியம் சால்ட் அண்ட் ட்ரை பொட்டாசியம் சால்ட் அப்படின்னு சொல்கிறோம். இதோட மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன், இது என்ன ஆக்ட் பண்ணும் அப்படின்னா தி சப்ஸ்டன்ஸ் ப்ரிவென்ட் பிளட் கிளாட்டிங் பை ரிமூவிங் கால்சியம் ஃப்ரம் பிளட். அதாவது இந்த பிளட்டை கிளாட் பண்ணாமல் தடுக்கும் அண்டு கால்சியத்தை, பிளட்டில் இருக்கக்கூடிய கால்சியத்தை ரிமூவ் பண்ணும். இதோட யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமன்லி அட்மினிஸ்ட்ரேட்டட் இன்ட்ராவீனஸ்லி இன் கேசஸ் ஆஃப் லீட் பாய்சனிங். அதாவது லீடு என்கிற விஷத்தன்மை உள்ள பாய்சனிங் சப்ஸ்டன்ஸ் வந்து உட்கொண்டால் அதை வந்து பிளட்டை கிளாட் பண்ணிடும். அதை கிளாட் பண்ணாமல் தடுக்கிறதுக்காக இந்த இடிடியை வந்து இன்ஜெக்ஷனாக கூட கொடுப்பாங்க. திரும்ப வந்து லெபார்ட்ரி யூஸுக்காகவும் பயன்படும். இந்த ஒரு சில டெஸ்ட்டை பண்ணும்போது பிளட் கிளாட் ஆகக்கூடாது. அந்த கிளாட் ஆகாமல் இருக்கணுன்னாலும் இந்த இடிடியை வந்து லெபார்ட்ரி யூஸுக்காக டெஸ்ட் டியூபில் எடுத்து அதில் பிளட்டை எடுக்கும்போது கிளாட் பண்ணாமல் பாதுகாக்கும். இந்த யூஸுக்காகவும் இது பயன்படும். நாலாவதாக ஆக்சலேட் காம்பவுண்ட்ஸ். இந்த ஆக்சலேட் காம்பவுண்ட்ஸ் பார்த்திங்கன்னா அமோனியா ஆக்சலேட் அண்ட் பொட்டாசியம் ஆக்சலேட், இப்படிப்பட்ட ஆன்டிகோகுலண்ட் வந்து இந்த ஆக்சலேட் காம்பவுண்ட்ஸுக்கு அண்டரில் வரக்கூடியது. இதோட மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா ஆக்சலேட் ரிமூவ்ஸ் கால்சியம் ஃப்ரம் பிளட் அண்ட் லாக் ஆஃப் கால்சியம் ப்ரிவென்ட்ஸ் கொயாகுலேஷன். அதாவது பிளட்டில் இருக்கக்கூடிய கால்சியத்தை ரிமூவ் பண்ணுது, கால்சியத்தை லாக் பண்ணி இந்த பிளட்டை வந்து கிளாட் பண்ண விடாமல் தடுக்குது. திரும்ப இதோட யூசஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஆக்சலேட் காம்பவுண்ட்ஸ் ஆர் யூஸ்டு ஒன்லி அஸ் இன் விட்ரோ ஆன்டிகோகுலண்ட்ஸ். அதாவது பிளட்டை வந்து பாடியிலேருந்து வெளியே எடுத்ததுக்கப்புறமா பிளட்டை வந்து உறைய விடாமல் தடுக்கக்கூடிய ஆன்டிகோகுலண்ட் தான் இந்த ஆக்சலேட் காம்பவுண்ட்ஸ். ஐந்தாவதாக சிட்ரேட்ஸ், அதாவது சோடியம் சிட்ரேட், அமோனியம் சிட்ரேட், பொட்டாசியம் சிட்ரேட், இப்படிப்பட்ட இந்த வகைகள் தான் சிட்ரேட்ஸ் என்கிற காம்பவுண்டுக்கு அண்டரில் வரக்கூடியது. இதோட மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா சிட்ரேட்ஸ் ஆல்சோ ரிமூவ் கால்சியம் ஃப்ரம் த பிளட். அதாவது இந்த கால்சியத்தை பிளட்லேருந்து ரிமூவ் பண்ணி இந்த பிளட்டை வந்து கிளாட் பண்ண விடாமல் தடுக்கக்கூடியதான் இந்த சிட்ரேட். இதோட யூஸ் அப்படின்னு பார்த்தோன்னா சிட்ரேட் இஸ் யூஸ்டஸ் இன் விட்ரோ ஆன்டிகோகுலண்ட். அதாவது பிளட்டை வெளியே எடுத்ததுக்கப்புறமா தான் நம்ம இந்த ஆன்டிகோகுலண்ட்டை யூஸ் பண்ண முடியும். இது லெபார்ட்ரியில் இஎஸ்ஆர் என்கிற டெஸ்ட்டை பண்ணுறதுக்காகவும் நம்ம யூஸ் பண்ணுறோம். அடுத்ததாக பிளட் பேங்கில் இந்த பிளட்டை எடுத்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காகவும் யூஸ் பண்ணுறோம். இதில் பிளட் பேங்கில் எந்த ஃபார்மில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஆசிட் சிட்ரேட் டெக்ஸ்ட்ரோஸ், சிட்ரேட் பாஸ்பேட் டெக்ஸ்ட்ரோஸ் என்கிற ஆன்டிகோகுலண்ட்டை வந்து
இந்த பிளட் பேங்கில் பிளட்டை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காகவும் யூஸ் பண்ணுறோம். இதுதான் வந்து இந்த சிட்ரேட்டோட யூசஸாக காணப்படுது. இவ்வளவுதாங்க ஆன்டிகோயாகுலன்ஸோட டைப்ஸ், இந்த ஆன்டிகோயாகுலன்ஸோட யூசஸ் அப்படிங்கறத நம்ம பார்த்திருக்கிறோம். இந்த ஆன்டிகோயாகுலன்ஸோட யூசஸ் வந்து பல வழிகள்ல இருக்கு அப்படிங்கறதை நம்ம பார்த்தோம். இந்த ஆன்டிகோயாகுலன்ஸோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இப்படிப்பட்ட லெபார்டரி வீடியோக்களுக்கு இணைந்திருங்கள் ரத்தம் நம் உயிர் சேனலோடு. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவுடன் அடுத்த வாரம் சந்திக்க விரும்புகிறேன். அதுவரைக்கும் உங்களிடம் விடைபெறுகிறேன். ஓகே, பை.